என்ன டாக்டர் சொல்றீங்க? அந்த கௌரி உங்களை கோர்ட்ல நிக்க வைப்பேன்னு மிரட்டினாளா? ஆமா மிஸ்டர் தங்கதுரை, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நான் பொய் சொல்றதா சொல்றாங்க. பொய் சொல்றதா சொல்றாங்களா? ஆமா, அந்த பொண்ணு திலகா தப்பான புள்ளைய சுமக்கிற மாதிரி இருக்கு. சொந்த மாமனார் மாமியார் கிட்டயே நான் வாடகை தாயாதான் அந்த குழந்தைய சுமக்கிறேன்னு பொய்யா சொல்லிருக்கா. நானும் அந்த பொய்ய சொல்லணும்னு ஆளை கூட்டிட்டு வந்து மிரட்டா. உங்க மிரட்டலுக்கு பயந்து தொழிலுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அப்படி சொன்னதுக்கு அந்த கௌரி எனக்கு சாதகமா பேசாத உன்னை கோர்ட்டுக்கு கொண்டு போவேன்னு மிரட்டுறா. கவுன்சிலிங்ல வச்சு மானத்தை வாங்குவேன்னு எச்சரிக்கிறா. நான் இதுக்கெல்லாம் பயப்படல. எனக்கு தேவை நேர்மை நாணயம் மட்டும்தான். நல்ல நேர்மை, நல்ல நாணயம். பெத்த மகனை காப்பாத்த எப்படியெல்லாம் டிராமா பண்றா. பரவாயில்ல, நாம சொன்னதை விட பிரமாதமா மிரட்டுறா. அவளால அந்த கௌரியால என் டாக்டர் வேலை போனா கூட பரவாயில்ல. நான் கோர்ட்ல அந்த திலகாவை தப்பானவன் சொல்லியே தீருவேன். அந்த திலகா மேல நான் எவ்வளவு பாவப்பட்டேன், எவ்வளவு பரிதாபப்பட்டேன்னு தெரியுமா? இங்க அவ செக்கப்க்கு வந்த புதுசுல என் புருஷன் நல்லவன் இல்ல, நான் அவனை விட்டுட்டு வந்துட்டேன்னு புருஷனை பத்தி கதை கதையா சொன்னா. அவ சொல்றது எல்லாத்தையும் நான் நம்பினேன். இப்ப சொல்ற மிஸ்டர் தங்கதுரை, இவ தான் தப்பானவளா இருந்திருக்கா. பாவம், அவ புருஷன் ரொம்ப நல்லவன் போல. அந்த நல்ல புருஷன் நான் தான் டாக்டர். என்ன சொல்றீங்க? அடேங்கப்பா, இவ டாக்டரா ஒர்க் பண்றதை விட ஆக்டரா ஒர்க் பண்ணா பிரமாதமா மிரட்டுவா. திலகா உங்க வைஃபா? ஆமா டாக்டர், என் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவதான். நான் தப்புன்னு தாலி கழட்டி வீசிட்டு போனவ இப்ப தாலி இல்ல வேலி இல்லைன்னு தப்புக்கு மேல தப்பா பண்ணிட்டு இருக்கா. அவளை என் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னு சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு டாக்டர். சொல்லவே சொல்லாதீங்க மிஸ்டர் தங்கதுரை. அந்த திலகா ரொம்ப தப்பானவளா இருக்கா. அவ உங்க மனைவிங்கிறதும் நீங்க அவளோட புருஷங்கிறதும் எனக்கே பெரிய ஷாக்கா இருக்கு. இங்க பாருங்க தங்கதுரை, உங்க சிஸ்டர் மாதிரி சொல்றேன். திலகா ஃபர்ஸ்ட் வைஃப்னு சொன்னத என்கிட்ட சொன்னதோட நிறுத்திக்கோங்க. வேற யார்கிட்டயும் சொல்லாதீங்க. சொன்னா உங்களுக்கு தான் அவமானம். இல்ல சொல்ல மாட்டேன். இனிமே அவ யாரோ நான் யாரோ. விட்டுருங்க. அந்த மாதிரி இருந்தாதான் நிம்மதியா இருக்க முடியும். அந்த திலகாவை மறந்துருங்க. மறந்துட்டேன், நான் எப்பவோ மறந்துட்டேன். இந்தாங்க டாக்டர், இந்த பணத்தை எங்க குழந்தைய சுமக்கிற வாடகை தாய்கிட்ட கொடுத்துருங்க. என்ன டாக்டர், நான் என்னமோ புதுசா பணத்தை தர மாதிரி காஞ்சன முகத்தை பாக்குறீங்க? இது வழக்கமா மாசம் மாசம் எங்க குழந்தைய சுமக்கிற வாடகை தாய்க்காக கொடுக்குற பணம் தானே. அது வந்து வாங்கிக்கோங்க டாக்டர். வாங்கி வாடகை தாய்க்கு நீங்க கொடுங்க. என்ன டாக்டர் இது, காஞ்சன சொன்னாதான் கேட்பீங்களா? இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.